கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், இந்த தீர்மானங்கள் அதிமுக திமுக ரெண்டுத்தையும் நம்ம தீர்மான ரீதியாக பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து மத்திய அரசை வலியுறுத்துகின்றன, நிதி பகிர்மானத்தில் மத்திய அரசை கண்டிக்கின்றன. ஆனால் திமுக ஒரு நியூவான்ஸ்ட் அப்ரோச்சை எடுக்கிறதா பார்க்க முடியுமா? கலைஞர் நாணயத்துக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நிதி பகிர்மானத்தில் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க, ஆளுநர் டீ பார்ட்டியில் அரசாக கலந்துக்கிறாங்க. ஸோ மத்திய அரசை அணுகிறதுல தன்னுடைய பொசிஷனை நியூவான்ஸ் பண்ணிருக்கு திமுக என்று பார்க்க முடியுமா? ஆர் ஆர் வி ரீடிங் டூ மச்? இல்ல, அது சமீப காலமாக இல்லைன்னா வந்து கடந்த சில ஆண்டுகளாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 2021 சில மாதங்களுக்கு அப்புறந்தே வந்து ஆளுநருக்கும் இந்த ஆளுநர் RN ரவி வந்ததுக்கு அப்புறம் அவருக்கும் இந்த அரசுக்கும் இருக்கக்கூடிய முரண்கள், அதோடு சேர்த்து வந்து ஒன்றிய அரசிற்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய பல்வேறு கொள்கை ரீதியான பிரச்சனைகளிலும் சரி, இல்ல திட்டங்கள் சார்ந்த பிரச்சனைகளிலும் சரி, மத்திய மாநில அரசு உறவுகள் ரீதியிலும் சரி, இல்ல கொள்கை ரீதியாகவும் சரி, பல முரண்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அந்த எப்பொழுதெல்லாம் அந்த முரண் வெளிப்படுதோ அதுக்கு ஒரு அறிக்கையாகவோ இல்ல தலைவர்களின் கருத்துக்களாகவோ வந்து எதிர்வினைகளாகவோ இது பரஸ்பரம் வந்துட்டு இருக்கும் பொழுது தொடர்ந்து இது ஒரு முரண்போக்கை கடைபிடிக்கிறார்கள். இவர் நீத்தி ஆயோக் கூட்டத்திற்கு போகாததாகட்டும் சரி, இல்ல இங்கு வந்து ஆளுநருடைய டீ பார்ட்டி நீ பிரச்சனையில் வந்து அவர்கள் பாய்காட் பண்ணதானாலும் சரி, அப்ப தொடர்ந்து வந்து திமுக மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டம் என்பது ஒரு மாநில அரசாக ஒன்றிய அரசோடு தொடர்ந்து முரண் கடைபிடிக்கிறார்கள், அதனால் வந்து தமிழ்நாட்டின் நலன் பாதிக்கப்படுகிறது என்ற விமர்சனம் வைக்கப்பட்டது. ஆனால் இன்று மீண்டும் 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஆட்சி நிறுவப்பட்டதற்கு பிறகு திமுக தன்னுடைய கொள்கை ரீதியான எதிர்நிலைப்பாடு என்பதையும் அரசியல் ரீதியான எதிர்ப்பை வந்து கைவிடவில்லை. அவர்கள் அதில் வலுவாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு மென்மையான போக்கு கடைபிடிப்பு தென்படுவதாக சொல்லக்கூடியதில் நம்ம உண்மையில்லை என்று மறுத்துவிட முடியாது. காரணம், நேற்றைய ஆளுநருடைய தேநீர் விருந்தில் கலந்து கொண்டாலும் நேற்றைய முன்தினம்தான் திராவிட சித்தாந்தம் குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து ஆளுநர் அவர்கள் முன்வைத்திருந்தார். இதே பழைய திமுகவாக இருந்திருந்தால் இல்ல முந்தைய காலங்களில் நான் பார்த்தது வந்து ஆளுநருக்கு எதிரான கடுமையான எதிர்வினை அதிகாரப்பூர்வமாக அரசிடமிருந்து முதல்வரிடமிருந்தே வந்ததையெல்லாம் பார்த்து இருக்கிறோம். இந்த முறை அது போன்ற ஒரு கடுமையான எதிர்வினை அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்பிலிருந்து வரவில்லை. அங்கே ஒரே ஒரு அமைச்சர் வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் இல்ல அங்கு இருக்கக்கூடிய சிறு தலைவர்கள் மட்டுமே வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டுமே கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆளுநருக்கு எதிராக, இல்ல அவருடைய விமர்சனத்திற்கு எதிர்வினையாக. மாறாக வந்து அவர்கள் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டு அடுத்த கட்டமாக இன்றைய நிலையில் கூட இன்றைய தீர்மானத்தில் கூட நிதி ஒதுக்கீடில் ஒன்றிய அரசினுடைய மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வழக்கமாக வைக்கக்கூடிய விமர்சனமாக இருந்தாலும் சரி, அந்த விமர்சனத்தில் ஒரு மென்மை போக்கு இருப்பது என்பது தென்படுகிறது என்பது உண்மைதான். அது நாம் மறுப்பதற்கு இயலாது. அதற்கு அவர்கள் வழக்கமாக கூறக்கூடிய காரணம் என்பது உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு அந்த கலைஞர் அவர்களுடைய அந்த வாக்குகளை வந்து மேற்கோள் காட்டிதான் இந்த தீர்மானமே வந்து வடிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு அரசு ரீதியாக தங்களுடைய ஒரு மத்திய மாநில அரசுகள் அப்படி என்ற முறையில் வந்து தங்களுடைய உறவு வந்து சுமூகமாக இருக்கும். ஆனால் அரசியல் ரீதியாக எதிர்வினை ஆற்றுவோம் என்ற நிலைப்பாட்டில் மாற்று கருத்து இல்லை என்பதை கருத்தை வந்து பிரதிபலிக்க விரும்புகிறார்கள். அதே சமயம் முன்பை போல அரசியல் ரீதியான விமர்சனம் கடுமையாக இல்லை என்பதையும் நாம் மறுப்பதற்கு இயலாது. அதே நிலை, ஆனால் அதே நிலைதான் மாறாக இங்கேயும் பாத்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர்கள் பாஜகவினுடைய உறவை வந்து முறித்துக் கொண்டதற்கு பின்பும் கூட அவர்கள் மீது தொடர்ந்து வைக்கப்பட்ட விமர்சனம் என்பது பாஜக மீதான இல்ல ஒன்றிய அரசின் மீதோ இல்ல பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசோ அல்லது பாஜக மீதான தங்களுடைய விமர்சனமே வருவதில்லை, தவிர்த்து விடுகிறார்கள் அல்லது வந்து மிகவும் மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார்கள். அதனால் வந்து அவருடைய இருப்பே கேள்விக்குறியாகும். இன்னும் அதை பயன்படுத்தி தான் ஆளும் திமுக கூட தொடர்ந்து பாஜக அதிமுக உறவு வந்து மீண்டும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்ற சொற்களை எல்லாம் அவர்கள் இன்னும் கடுமையான சொற்களை பயன்படுத்தி விமர்சனம் எதுவும் உண்டு. ஆனால் அதில் வந்து ஒரு சிறு மாற்றம், அதிலும் பெரிய மாற்றம் இல்லை. இன்றும் கூட ஒரு கண்டனத்தோடு அவர்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள். எப்படி திமுக வந்து கண்டன தீர்மானம் இயற்றுகிறது என்று ஒரே வரியில் முடித்துக் கொண்டார்களோ அதே போல அதிமுகவும் நிதி ஒதுக்கீடு திட்டங்கள் கொடுக்காமல் இருப்பது, ரயில்வே திட்டங்களுக்கு நிதிகளை வந்து குறைத்தது கண்டனமா மாறி இருக்கு. அதிமுக வலியுறுத்தல் வந்து கண்டனமாக மாறி இருக்கிறது. ஆனால் அதிலும் ஒரு மென்மை போக்கு தான் இருக்கிறது. அதை தாண்டி வந்து பெரிய அளவிற்கு ஆங்காங்கு ஒரு சில தலைவர்களை தவிர்த்து யாரும் வந்து பெரிய அளவிற்கு வந்து பாஜகவை இன்னும் கூட அதிமுகவில் விமர்சிப்பதில்லை. அதில் வந்து ஒரு மாற்றம் வரும் வரை அதிமுகவினுடைய உறுதித்தன்மை, பாஜக எதிர்ப்பு இல்ல பாஜகவினுடைய சித்தாந்தத்தை எதிர்ப்பதோ இல்ல அரசு ரீதியாக வந்து தமிழ்நாட்டின் நலன் புறக்கணிக்கப்படும் விஷயத்தில் ஒரு கடுமையான நிலைப்பாட்டை இல்லை ஆக்கப்பூர்வமாக அவர்கள் எடுக்கவில்லை என்றால் அந்த விமர்சனம் வந்து மேலோங்கி கொண்டேதான் இருக்கும். அதை அதிமுக ஏதோ ஒரு கட்டத்தில் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கு. ஆனால் இன்றைய தீர்மானத்தில்
அதற்கான முனைப்பு காட்டுகிறார்களே ஒழிய அந்த எத்தனைப்பு தெரிகிறது. ஆனால் அதனால தீவிரத்தன்மை தெரியவில்லை. அது ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு ஒரு நெருடலோ இல்ல பயம், அச்சமோ, எந்த ஒரு காரணத்திற்காக அதுல ஒரு வீரியம் இல்லாத ஒரு தீர்மானமாகத்தான் அதிமுகவினர் தீர்மானமும் தென்படுகிறது என்றுதான் நம்ம அதில் புரிந்து கொள்ள முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.